வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. மோர் குழம்பு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மோர் குழம்பு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் அதில் போட்டுக்க முடியும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயில் சூப்பராக ஒரு மோர் குழம்பு இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 வாழைக்காய் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூடவே அந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். வாழைக்காய் முதல்ல கொஞ்சம் வேகட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் மோர் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மல்லி இலை, இதை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. 3/4 பாகம் வெந்ததும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இல்லாட்டினா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நாம் இதில் 400 ml தயிர் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தயிரை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் அப்படியே விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொதிக்கக்கூடாது. கொதிச்சா தயிர் வந்துட்டு திரியாக ஆகிடும். ஸோ கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஹீட் ஆனால் போதும். உப்பு தேவை அப்படின்னா செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நான் திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சின்னதாக அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மோர் குழம்புக்கு தாளித்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 மிளகாய் வத்தல் 2ஆக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நாம் இப்போ மோர் குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரி நீங்களும் வீட்டில் மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.